தப்பு தப்பா பேசி எங்க 2 பேரோட உறவையும் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு நடிகை த்ரிஷா ரொம்ப எமோஷ்னலா, இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் கண்ணீர் மல்க ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். த்ரிஷா இப்ப அதிரடியா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தலைவன் வந்து வர்றான். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8,00,00,000 மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக, ஒரு ஆளு வந்து கரியரோட உச்சத்துல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு, அவர் வந்து வர்றாரு. மக்களுக்கு என்ன தேவையோ, அத மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாவும் வந்திருக்காரு. 24 மணி நேரமும் அத பத்தி தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட வந்து ஒரு மனுஷன, இன்னும் எத்தன நாளைக்கு தான் எல்லாருமே சேர்ந்து வந்து காயப்படுத்திக்கிட்டே வந்திருப்பீங்க? அவர் வேலைய கொஞ்சம் சுதந்திரமா வந்து செய்ய விடுங்க. எப்ப பார்த்தாலும் இல்லாத அவதூற ஏன் வந்து பரப்பிக்கிட்டே வந்திருக்கீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வந்த மனுஷன, ஏன் இப்படி வந்து மனசு வந்து நோகடிக்கிறீங்க? ஏன் எங்க 2 பேரையும் சில நேரங்கள்ல தப்பு தப்பா சேர்த்து வச்சு வந்து பேசுறீங்க? அதெல்லாம் வந்து பண்ணாம, முதல்ல தொலைநோக்கு பார்வையோட எல்லாத்தையும் வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்க வச்சு சோசியல் மீடியாவுல எல்லாரும் கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார? த்ரிஷாவ. அம்மா, நீ சொல்றது எல்லாம் வந்து கரெக்ட்டு தான். ஆனா, விஜய் இந்த அளவுக்கு கிளி கிளின்னு கிழிக்கிறதுக்கு மூல காரணம், முக்கிய காரணமே வந்து நீ தான். அந்த மனுஷன் நல்லா குடும்பத்தோட, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வந்து பார்த்தோன்னா இருந்திருந்தாப்லன்னா, அந்த ஆள பத்தி யாரும் வந்து பேச மாட்டாய்ங்க. ஆனா, அந்த குடும்பத்தையே இன்னைக்கு வந்து நாசமாக்கி, நிர்மூலமாக்கி, ஒண்ணுமே வந்து இல்லாம ஒரு பொண்டாட்டி உட்கார வேண்டிய இடத்துல நீ வந்து உட்காந்து, அப்படியே வந்து பார்த்தேன்னா, கேமராவுக்கு போஸ் குடுக்குறது, சிரிக்கிறது, எமோஷனல் ஆகுறது, கூட வெட்கமே இல்லாம உங்க அம்மா இருக்கிறது எல்லாமே வந்து சேர்த்துட்டு, அதே மாரி வெறுவாயில அவுள் திங்கிறதுக்கு வந்து ஏத்தது மாரியான கன்டென்ட் எல்லாத்தையும் நீயே வந்து குடுத்துட்டு, முழுக்க முழுக்க அவர் கூடயே டிராவல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் பெரிய யோக்கியஸ்தி மாரி நீ வந்து பண்றியே! விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் ஆனதுக்கு நீ மட்டும் தான் வந்து பார்த்தன்னா வந்து காரணம். பண்றது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு, இப்ப என்ன நல்லவன் மாரி வந்து நடிக்க ஆரம்பிக்கிறியா? அ நான் வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு வந்து சொல்றேன். அத மட்டும் நீ வந்து பார்த்தன்னா கேட்டுக்கன்னு மொத்த தமிழ்நாட்டு மக்களும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு விஜய் அண்ணா பின்னாடி சுத்துறத வந்து நிப்பாட்டு. அவரே வந்து பார்த்தன்னா, ஏதாச்சும் பெருந்தன்மையா கூப்பிட்டா கூட, நிகழ்ச்சிக்கு போறத வந்து பார்த்தன்னா அவாய்ட் பண்ணு. அத விட்டுப்புட்டு எப்ப பார்த்தாலும் நீ பேசாம வந்து முன்னாடி போய் வந்து நிக்கிற வைக்கிற. அவரோட மனைவியோட மனநிலைமைய யோசிச்சு பார்த்தியா? அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிச்சு பார்த்தியா? எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போஸ் மட்டும் தான் குடுக்குற. அவர் கூட எத்தன நடிகைகள் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து உன்ன மாரி வந்து ஆரம்பிச்சா வந்து என்னத்துக்கு ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் சரியா வந்து செய்யக்கூடிய விஜய் அண்ணா ஏன் இந்த விஷயத்துல வந்து இப்படி வந்து இருக்காருன்னு தெரியலன்னு, விஜய் ஒரு பக்கம் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னா, திட்டுறதுல 2 விதமான திட்டு இருக்கு. ஒண்ணு கோவமா திட்டுறது, இன்னொன்னு உரிமையா, அன்பா திட்டுறது. இப்ப தளபதி விஜய நெறைய பேர் வந்து திட்டுறது எப்படின்னா, உரிமையா வந்து அன்பா தான் வந்து திட்டுறாங்க. ஏன் இப்படி வந்து பண்றீங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவையா? அப்படிங்கிறது மாரி. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, மனுஷன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஏன்னா, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஎம் சீட்டுங்கிறது அவ்வளவு வந்து இது இல்ல. சாதாரண காரியம் இல்ல. ஒரு நாட்டோட முதலமைச்சர். அப்படி முதலமைச்சரா இருக்கும்போது, அவ்வளோ பிரஷர், டிப்ரஷன் அவர் முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பத்தாததுக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வேற இன்னைக்கு பொல பொலன்னு வந்து பொளந்துட்டாரு. அதாவது ஒரு கட்சி தலைவர பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு புது சோஃபா ஒண்ணு போகுது. சோஃபாவுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா, இவர் வந்து போறாரு. இது மாற்று ஆட்சி வந்து நடக்குதுன்னு வந்து பார்த்தா, இங்க புஷ்பா ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல வந்து சோஃபா போறது, அதுக்கு பின்னாடி இவர் வந்து போறது. அ இது வந்து ஒரு ஆட்சியில சேஞ்ச் நடக்கணும் வந்து பார்த்தா, கிட்டத்தட்ட எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியா? இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வந்து இன்ஸ்டால்மென்ட்ல வந்து விலைக்கு வாங்குறது மாரி அடுத்தவங்க எம்எல்ஏ காசு குடுத்து வந்து குதிரை பேரம்லாம் வந்து பாசி, இதெல்லாம் வாங்குறது நல்லாவா இருக்கு? அப்படின்லாம் விலாசு விலாசுன்னு வந்து விளாசிட்டு, சரி நீங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல இந்த இதுக்குள்ள நாங்க வந்து இருக்க விரும்பல. இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் அறிவுறுத்தலின்படி நாங்க எல்லாரும் வெளிநடப்பு செய்றோம்ன்னு, திமுக காரவங்க எல்லாருமே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. உதயநிதி செம மாஸா பேசினாப்ல, கெத்தா பேசினாப்ல. அதே மாரி பிரேமலதாவும் பொல பொலன்னு வந்து பொளந்து கட்டுனாப்ல. ஏங்க, நீங்க தான் நடுநிலை ஆட்சி குடுக்குறேன்னீங்க. மக்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருப்பேன்னீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, இப்ப வந்து அந்த ரத்தன் பண்டிட்ங்கிறவர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதவி அலுவலரா வந்து போட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போற வர ஜோசியருக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டு குடுக்குறதா, வச்சு குடுக்குறதான்னு, அவங்களும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்க, இப்ப தளபதி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்லயும், மன உளைச்சல்லயும் வந்திருக்காருங்க. இதுல இப்ப இந்த திரிஷா விவகாரத்துல ஏற்கனவே வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுல, இப்ப இன்னொரு விவகாரம் கிளம்பியிருக்கு. என்னன்னா,
144 எம்எல்ஏவோட ஒரு தனிப்பெரும்பான்மையோட இப்ப வந்து கெத்தா ஆட்சி கன்டின்யூ பண்றாப்லயா? இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப திருச்சியில வந்து நடக்கக்கூடிய அந்த எலக்ஷன், அதுல வந்து த்ரிஷா தான் வேட்பாளரா வந்து நிக்க போறாங்கன்னு கட்சி வட்டாரத்துல எல்லாத்துலயும் கிசுகிசுக்கப்படுது. அப்படி ஒரு வேளை வந்து நடந்துச்சுன்னா, விஜயினுடைய இந்த இமேஜ் இன்னும் அகல பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூடங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.